கடந்து வந்தோம், ஆனால் சேரம் ஒன்றுமில்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. எங்க கிருப உங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்க கிருப உங்களை விட்டு மிகை பொழுதும் கிலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் எங்கு தந்தீர். அக்கினியில நடக்கிறோம் அப்படின்றப்ப எப்படின்னா, இப்ப உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நாங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காரு. அப்ப ஏசப்பாவுக்கே சோதனை வந்துச்சுங்க, அப்ப நமக்கு ஏன் வராது? ஏசப்பாவே வந்து சோதிச்சான். சாத்தான் வந்து இந்த மலையிலேருந்து குதிங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ஏசப்பாவுக்கே சோதனைகள் நிறைய வந்துச்சு. அதனாலதான் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்ப நம்மள மனுஷன், நமக்கெல்லாம் நிறைய சோதனைகள் வரும். இப்ப ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை வந்து அக்கினியில போடுங்க, நல்லா அனலை மூட்டுங்க, 7 மடங்கு மூட்டுங்க அப்படின்னு சொல்றப்ப கிட்டக்க போறவன் அவ்வளவு பேத்தையும் அந்த அக்கினி வந்து எரிச்சிருது. ஆனா உள்ள இருக்க அக்கினிக்குள்ள போட்ட அவங்கள தேவன் 4வது சாயலா, தேவ சாயல் அங்க இருக்கு. ஏசப்பான் அவரு இவங்களை போடுறதுக்கு முன்னாடியே அந்த அக்கினிக்குள்ள இருக்காரு. அதுதான். அப்ப அந்த அக்கினிக்குள்ள இருக்கிற அவரு வந்து இந்த 4 பேரோட இருக்கிறப்ப அவங்களுக்கு எந்த சேதமும் அடையல. அதே நேரத்துல பேதுரு வந்து ஏசப்பா கூப்பிடுறாரு. அந்த போட்ல போறப்ப எல்லாரும் போறப்ப திடீர்னு வந்து கடல் பயங்கரமா கொந்தளிக்கும்னா ஆவேசம்ன்றாங்க. அதாவது அப்படி கத்துறப்ப பயந்து கத்துறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல கடல்ல அவர் என்ன பண்றாரு, அவனை எழுந்து வா அப்படின்றாரு. உடனே அந்த கடல் மேல அவன் நடக்கிறான். அப்ப நம்ம அக்கினியில போட்டாலும் நம்மள எதுவும் சேதப்படுத்தாது. அதே மாதிரி நம்ம கடல்ல நடக்கிறப்பையும் அவன் மூழ்கவே இல்லை பாருங்க. அவன் மூழ்கல, கீழே குனியிறப்பதான் அவனுக்கு அந்த பயம் ஏற்படுது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில, நிறைய சூழ்நிலையில ஏசப்பா நம்மள ஒவ்வொரு நாளும் காப்பாத்துறாரு. அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. நிறைய சோதனைகள் வரும், அதை நம்மள எல்லாத்தையும் சாதனையா அவர் தான் மாத்த போறாரு. நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தான் போவோம். போராட்டம் இல்லாம உலகத்துல ஜெயிக்கவே முடியாதுங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னா அவங்க ஜெயிக்கவே முடியாது. நிறைய போராட்டத்தை கிராஸ் பண்றாங்க, பிரச்சனையை கிராஸ் பண்றாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் கிராஸ் பண்றாங்க அப்படின்னா தான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி நம்ம பைபிள்ல எவ்வளோ பேர் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க சாதனையாளரா மாறுறாங்க. நிறைய போராட்டத்தை யோசேப்பு சந்திச்சான், லாஸ்ட்ல அவன் வந்து அரசன் ஆயிரான். தாவீதும் அப்படிதான். சாமுவேல் தீர்க்கதரிசி வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. வந்து அவன் யாரு, இன்னொரு பையன் யாரு அப்படின்றப்ப அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்றப்ப அவனை கூட்டிட்டு வாங்கன்றப்ப அவன் சாப்பிடவே இல்லைங்க. அவன் வெயிட் பண்றான் அவன் வர வரைக்கும். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க, இவனை அபிஷேகம் படுத்துங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில அப்பா வந்து பிள்ளை இருக்கிறதே மறந்துடுறாரு. 7 பேரை தான் கொண்டு வந்து காட்டுறாரு. 8வது இருக்கு ஆடு மேய்க்கிறான் தானே, அவன் என்ன ஆடு தானே மேய்க்கிறான், அப்படித்தானே நம்மள அப்படிதான் நினைப்பாங்க எல்லாரும். அவன் என்ன பண்றா, அவரால் என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? உங்களை தான் வந்து நீங்க கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் நீங்க தான். அதனால எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. பெரிய கோலியாத் மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனைகளை இப்ப கிராஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம நிறைய கோலியாத் நமக்கு முன்னாடி இருப்பாங்க. அந்த கோலியாத்தெல்லாம் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு நிமிஷத்துல அவரால் இது பண்ண முடியும். நிறைய கோலியாத்துக்கள் நம்ம வாழ்க்கையில இருக்காங்களா? நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறோமா நம்ம? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. தாவீது கையில ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை, நிறைய பிரச்சனை அவனுக்கு. ஆனா பாருங்க, அவன் கையில வந்து என்னாச்சு, அந்த கூழாங்கல் மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி அவன் கிட்ட பெரிய இது இல்லை. நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சுதான் கர்த்தர் பயன்படுத்துவாரு. அதனால நிறைய பிரச்சனை, உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு காசே இல்லை, நான் ஒரு ஏழை, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் இருந்தா. சாரிபாத் ஊர்ல அந்த விதவை தாய், அவ கையில ஒரு படி மாவும் ஒரு கைப்பிடி எண்ணெயும் தான் இருந்துச்சு. ஆனா அதை வச்சு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சு இந்த எல்லாம் விற்று எத்தனை காலியான பாத்திரம் அந்த இடத்துல இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல எல்லாம் உள்ள பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அவளை கொண்டு அந்த பயன்படாத அந்த ஒரே ஒரு கைப்பிடி ஒரு மாவை வச்சு, ஒரு கைப்பிடி மாவும் ஒரு கலசம் எண்ணெயும் வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்காம உதவாத நிறைய பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை நிரப்புறாரு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் உங்களை வச்சு பக்கத்துல இருக்கவங்களா நிரப்புவாரு கண்டிப்பா. அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. ஜபம் நேற்றும் இன்று மாறாத எங்கள் பரமபிதாவே, உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான வேலையில கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் தேவ கரம் எங்க கூட இருக்கணும் ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. எந்த போராட்டத்தில் எந்த பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது ஏசப்பா. இந்த நேரத்துல கர்த்தரோட மகிமை அங்க இறங்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா உபத்திரவங்கள், பாடுங்கள், போராட்டங்கள், கடன்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அன்னைக்கு எப்படி பயப்படாம பேதுரு நடந்தானோ அதே மாதிரி எந்த காரியத்தை குறித்து பயந்து தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க காரியத்துல எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுங்க ஏசப்பா. அதே நேரத்துல கர்த்தரோட கரம் அந்த இடத்துல செயல்படணும். நெகேமியா மேல இருந்த கரம், எஸ்ரா மேல இருந்த கரம், தேவ கரம் அந்த அவங்க மேல இறங்கி வரணும். அவங்க காரியங்களை அப்பா, உபத்திரவமான காரியங்களை எல்லாம் மாற்றி போட்டு கர்த்தர் நீதி செய்யணும். எகவா சிக்கேனும், எங்களுக்கு நீதி செய்யற தேவன். எந்தெந்த இடத்துல நீதி கிடைக்காம மக்களை அப்பா தவதிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனைகள் எல்லாம், போராட்டங்கள் எல்லாம் இன்றையோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க ஏசப்பா. சோஸ்திரம் ஆண்டவரே. உபத்திரவப்படுறவன் நல்லது, இதனாலே உன் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன்ற வேத வசனத்தின்படி எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.